உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. கோவிந்தா கோவிந்தா. அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் வன்னியர்கள், பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்கள், வன்னியர்கள், பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்கள், இவர்களுடைய வாக்குகள் மட்டும்தான் திமுகவுக்கு வேணும். இவர்களுக்கு முன்னேற்றம் செய்வதற்காக எந்த திட்டமும் திமுக செய்யவில்லை. வன்னியர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது, பட்டியலின மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது, சிறுபான்மை மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இதை நான் பகிரங்கமா சொல்லுவேன். இதை மறுப்பதற்கு யாரால முடியாது. அப்படி இதை மறுக்கிறீர்கள் என்றால் ஒரு மேடையை போடுங்க, நான் வந்து பேசுறேயா. நீங்க எந்த மேடை வேணா போடுங்க, நான் பேசுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். ஏதோ திமுக சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் பாதுகாவலர். என்னையா செஞ்சீங்க? உங்களுக்கு அந்த இடஒதுக்கீடை கொடுக்க சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சி, எங்களுடைய மருத்துவர் ஐயா தான். அதற்கு போராடியது மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சி தான். பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா இல்லைன்னா இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்காது. அதற்கு பிறகு என்னையா செஞ்சீங்க? இந்த சமுதாயங்கள் முன்னேற்றத்திற்கு என்ன செஞ்சீங்க? ஒண்ணுமே இல்லை. இந்த மக்கள் உங்களுக்கு வாக்குகள் மட்டும்தான் போடணும், வாக்கு வங்கி, ஓட் பேங்க். ஆனா இந்த மக்கள் முன்னேறக்கூடாது, படிக்க கூடாது, வேலைக்கு போக கூடாது, இவங்களுக்கு சலுகைகள் கொடுக்க கூடாது. அதுல தெளிவா இருக்கிறாங்க திமுக, தெளிவா இருக்கிறாங்க. கொள்ளையோ கொள்ள, எதுல வேணா கொள்ளடிப்பாங்க. ஆனா இந்த மக்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது. இந்த வாணியம்பாடி திருப்பத்தூர் மாவட்டம், இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தை பிரிக்க வேண்டும் என்று போராடியது எங்களுடைய மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தானே. ஆனா பிரித்த பிறகு ஏதாவது இருக்குதா? கிடைச்சதா? ஒண்ணுமே கிடையாது. இந்த பால் போன்றார் ஒரு காலத்துல அவ்வளோ தண்ணி இருக்கு, அவ்வளோ தண்ணி ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு தண்ணி இல்ல, மண்ணும் கிடையாது, சாக்கடை, கழிவு. அதிகமா தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் இந்த பகுதியில் தான் இருக்கு. நமக்கு தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் மூலமாக பொருளாதார முன்னேற்றம் வருகிறது. ஆனால் அதை விட பாதிப்பு சுற்றுச்சூழலுக்கு, அதை விட பாதிப்பு உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, விவசாய மண்ணிற்கு, தண்ணீருக்கு பாதிப்பு இருக்கிறது. தொழில் செய்யுங்க, வேணாம் சொல்லல. ஆனால் அந்த தொழிலை தூய்மையாக செய்யுங்கள். மற்றவர்களுக்கு பாதித்து அந்த தொழில் செய்ய வேண்டாம். இந்த பாலாறு வருது, பில்லூர் நீங்க பார்த்திருப்பீங்க. அன்னைக்கு வந்த பில்லூருக்கு வந்த ஆந்திராவில் தடுப்பணை கட்டினாங்கன்னு நான் தான் முதல் அந்த ஸ்பாட்டுக்கு போய் பண்ணதுக்கு பிறகுதான் அந்த தடுப்பணையை நிறுத்திட்டாங்க. இல்ல 50 அடி கட்டியிருப்பாங்க, 6 அடியில் நிறுத்திட்டாங்க. அப்படி பாலாற்றை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் 2 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன். பாலாற்றை காப்போம் என்று எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 1996ஆம் ஆண்டிலே இங்கே வாணியம்பாடியிலிருந்து வாலாஜா வரைக்கும் 3 நாள் சைக்கிள் பயணம். எப்போ? 1996. அப்பவே 5000 இளைஞர்களுடன் பாலாற்றை காப்போம் என்று 3 நாள் சைக்கிள் பயணம் போனார் மருத்துவர் ஐயா அவர்கள். எதுக்கு அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம்? உங்களுடைய நலனுக்காக தானே. இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். சுத்தி இருக்கிற இந்த மண் எல்லாம் விவசாய பூமி, நமக்கு சோறு போடுகின்ற மண். 1000 ஆண்டுகள் நமக்கு உணவளித்த மண். இனி 1000 ஆண்டுகள் நம் சந்ததியினருக்கு உணவளிக்கின்ற மண். இந்த மண்ணை காப்பாற்றுவது, பாதுகாப்பது நம் கடமை. இது நம் கடமை. நம்ம இடையில வந்துட்டு நம்ம போவோம், அவ்வளவுதான். வருங்காலத்தில் இளைஞர்கள் எங்கே சாப்பிடுவாங்க? வருங்கால சந்ததி எங்க சாப்பிட போறாங்க? நம்ம மண்ணை நாசப்படுத்திட்டோம். இங்க வாணி டெக்குன்னு ஒரு தொழில் பொது நிறுவனம், கம்பெனி. இந்த தோல் பதனிடும் தொழிற்சாலையில் உள்ள ஒட்டுமொத்த அந்த கழிவுகள் அந்த வாணி டெக் கம்பெனியில வந்து அதை சுத்திகரித்து அதற்கு பிறகுதான் சுத்தமான தண்ணியே பாலாத்துல விடணும். அப்படின்னா அப்படி செய்யறாங்களா? இல்ல. ராத்திரில யார் வாணியம்பாடியில் உரிமை மீட்க தலைமுறை காக்க நடைபயணத்தில் பாமக தலைவர் அன்புமணி உரையாற்றிய காட்சிகளை பார்த்தும்
உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.